நம்ம சமரசம் செய்ய வாய்ப்பில்ல. ஆனா, மக்களுக்காக எந்த எல்லைக்கும் போனாலும் நம்ம நம்முடைய சமரசத்தை வைத்துக் கொள்வோம் என்று ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு சமரசம் செய்ய வாய்ப்பு இல்லன்னாரு. மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்குனாலும் நம்ம போக தயாருங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இல்ல மக்கள் நலனுக்காக, அதாவது சமரசத்துக்கு வாய்ப்பு இல்லனாலும் மக்களுக்காக போராடுறதுக்கு எல்லா இடத்துலயுமே வக்ஃப்னுடைய பிரச்சனைய நீங்க பார்த்திருப்பீங்க. வக்ஃப் போராட்டத்துல எந்த எல்லைக்குமே போய் எக்ஸ்ட்ரீமா போயி, அங்க சட்ட போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு, போயிருக்கிறாரு. அந்த எல்லைக்கு போகுறதுக்கு சமரசம் ஆயிருக்கிறாரு. அது போராட்டங்கள முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கிறாரு. அந்த போன்ற மக்களுக்கான ஆரோக்கியமான சமரசங்கள முன்னெடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கூட்டணிக்கு தயாருங்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா முதலே சொல்லிட்டாரு இல்ல அவரு திருப்பியும் கூட்டணிக்கு. நான் சொல்றேன். கருத்துக்களுக்கும் அதாவது கற்பனைக்கும், யூகத்தின் அடிப்படைக்கும் உள்ள கேள்விகளுக்கு பதில் இல்ல. அதாவது மக்களுக்காக என்ன நலன் இருக்கோ, மக்களுக்கான ஒரு தேவைகள் இருக்கோ, மக்களுக்காக இன்றைய நெருக்கடியிலிருந்து மக்கள காப்பாத்துறதுக்கு என்ன சூழலோ, அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கு. கூட்டணிக்கு அவர் முதல் மாநாடுலேயே திரும்பவும், திரும்பவும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான். இங்க அத்தனையுமே ஆ கூட்டம் மாநாடு திடல்ல அவரு சொன்னது தான். வரக்கூடியவர்கள வரவேற்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாரா இருக்கு. ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னது தான் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அதிர்வலைகள தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய காய்ச்சல் இன்னும் குறையல எதிராளிகளுக்கு. அது இன்னும் அந்த இது அடங்கவும் இல்ல. அதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில 1 வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் திருமா கொடுத்த அறிக்கையே அதுக்கு சாட்சி. நம்ம இவர்களா, அவர்களான்னு ஒருபோதும் டார்கெட் பண்ணது இல்ல. யாரையும் மையப்படுத்தி பேசினது அல்ல. ஆனால் காய்ச்சல் யாருக்கும் குறையலன்றது தான் உண்மை.